EVP Trade and Convention Center, Chennai, the biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆச்சரியமான அரசியல்வாதி அல்லாத ஒரு மனிதர் நம்மோடு இருக்கிறார். ஒரு பச்சை தமிழர், பெருமைமிகு தமிழர் அண்டு மத்திய அரசுடைய பத்ம விருதுகளை கௌரவமாக பெற்றவர். இந்தியாவுடைய உள்துறையில் அண்டர் செக்ரட்டரியாக பணிபுரிந்தவர். இந்திய வரலாற்றை, பாதுகாப்பு வரலாற்றை புரட்டி போட்ட பல சம்பவங்களின் சாட்சியாக, அதனுடைய அதிகாரியாக அதனுடைய தொடர்ந்தவர். நிறைய ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கிறான்னு கேட்கலாம். வணக்கம் சார். சார், எனக்கு முதல்ல ஒரு டவுட்டு. நான் உங்களை பற்றி கொஞ்சம் ஹோம் மினிஸ்ட்ரியோட தொடர்புடைய இருக்கவங்கள்ட்ட நான் விசாரித்தேன். சார், இந்த ஆர்விஎஸ் மணி சார் எப்படி சார் அப்படின்னு. சார், அவர் ஆர்எஸ்எஸ் உடைய பக்தராச்சே சார் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேர்மை சொன்னாங்க. அதை பற்றியா? ஆமாம், அதை பற்றி ரியாக்ஷன் எனக்கு 2006 ஆர்எஸ்எஸ் பேன் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்போ இருக்கிற எப்படி எனக்கு இந்த சில்லியோட பேன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸையும் பேன் பண்ணணும்னா காங்கிரஸ்காரங்கள்லாம் செக்யூலர் அரசியல் பார்ட்டியெல்லாம் ஆரம்பிச்சு அதில் ஆர்எஸ்எஸ் முயற்சி. அப்போ எங்க டிவிஷன்ல இருந்து ஆர்எஸ்எஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்ட போது நான் ஆர்எஸ்எஸ் புரட்டி பார்த்தேன். ஆர்எஸ்எஸ் கேம்பு ஷாக்காலாம் போனது கிடையாது. ஆர்எஸ்எஸ் அவ்வளவு வரலாறையும் புரட்டி பார்த்தபோது அவ வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணினது மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ரூஃபே இல்லை நம்மள்கிட்ட. ப்ரூஃப் அபவுட் தட். அதை இன்னும் ரெக்கார்ட் பண்ணி இது இந்த மாதிரி யூஏபிஏ சட்டம், அப்ப இருக்கிற 2006 இருக்கிற யூஏபிஏ சட்டம் படிச்சு ஒரு ட்ரைபுனல் உண்டு, செக்ஷன் 4 ஆஃப் யூஏபி, அதுக்கு நேரம் நேராது. அதனால இதை பேன் பண்ண வேண்டாம்னு ஆன் ரெக்கார்டு நான் சொல்லி அப்பலேருந்து அது ஒன் ஆஃப் த ரீசன். அதை தவிர்த்து வேற விஷயமா இருக்கலாம். எனக்கு அது இதை தவிர்த்து என்கிட்ட வேற ஒரு ரெக்கார்டும் கிடையாதுன்னு ஆர்எஸ்எஸ் பக்தர்லாம். ஆர்எஸ்எஸ் இஸ் லைக் எனி அதர் ஆர்கனைசேஷன், லீகல் ஆர்கனைசேஷன். அவ நாட்டுக்காக உழைக்கிறவங்க. எப்போ எதே கிரைசிஸ் வந்தாலும் அவ கூட நிக்கிறதுனால, கேரளால ஃப்ளட் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் எர்த்குவேக் வந்தாலும் சரி, அவ கூட நிற்கிறான். அதுக்காக அது ஐ அப்ரிஷியேட் தேர் குட் ஒர்க். அது நல்ல காரியத்தெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணதுனால அவ்வளவுதானே தவிர்த்து இதை பக்தர் வச்சேன்னு அவளோட கணக்குப்படி எல்லாம் இருந்துட்டு போட்டோம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ஆக்டிவிட்டி, டெரரிசத்துக்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படிங்கிற பற்றின உங்களுடைய அப்ஜெக்ஷன் எல்லாம் ரெஜிம் சேஞ்சுக்கு பிறகு, அதாவது யூபிஏ கவர்மெண்ட் மாறி என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகு தான் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. அதான் சொல்லட்டும். நான் முதல்ல ஃபைல்ல ரைஸ், இதனால நான் அப்ப என்ன நான் ரைஸ் பண்ணாம இருந்தா என்னை எதுக்கு சிகரெட்டை வச்சு இருக்கேன். அவ சும்மா இருக்கிறவன், அவளோடு ஜாலரா குத்துறவனா இருந்தாக்க எவ்வளவு அப்ஜெக்ஷன் பண்ணி வீட்டுல போய் சிபிஐ ரைடு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிருக்கா. அப்ப கூட ஒருத்தரும் நிக்கல. நிறைய பேருக்கு தெரியாது என்னெல்லாம் ஆச்சுட்டு. அதனால அவன் சொல்றா அது ரெஜிம் சேஞ்சுக்கு அப்புறம் அது வெளியில வர நடந்து. அப்ப 2013 நடந்த விஷயம் 2016 வெளியில. அது என்னால என்ன, நான் சொல்றத அப்துல் ஹிந்தல் கேஸ்ல அந்த டேவிட் ஹேட்லி ஆன்லைன் ஹியரிங்ல அவன் சொன்னான். நான் சொன்னது அதுக்கப்புறம் தான் எல்லா மீடியாவும் வெளியில ஐயோ சொன்னாரு. மிஸ்டர் ஜான் ஃபிதாயின் முதல் பட் அவர் ரெக்ரூட் பண்ணா கூட. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இதேதான். ஆனா ஒருத்தரும் கேட்கல, ஒருத்தருக்கு காதலே விழல. ரெஜிம் சேஞ்ச் அது ஃபைல் ரெக்கார்ட்ல எல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் அப்பவுமே சொன்னேன் இஸ்ரத் ஜான் கூட அந்த ஜாவேத் தவிர்த்து இன்னும் 2 பாகிஸ்தானி பசங்க இருந்தாங்க. அவன் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தப்பி கௌரவமா அன்லாஃபுல்லி தேவர் லிவிங் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்காங்க. அதை பத்தி ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிற. அப்பவும் சொன்னேன் நாங்க, ஆனா ஒருத்தரும் கேட்கல.
இன்னைக்கு காது கொடுத்து கேட்கறாங்க. அதனால ஒரு ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பேசுறாரு. நீ செவிடா இருந்தா நான் இன்னொரு தப்பாயா? அதுதான் பேசிக் கொஸ்டின். ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஹோம் மினிஸ்ட்ரியில் நீங்கள் இருந்ததுனால, ஒரு ஆஃபீஸராக நீங்கள் சர்வ் பண்ணதுனால, உங்களுடைய இன்புட்ஸை வந்து ஒருத்தர் எடுக்கலாம், ஒருத்தர் வந்து எடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணலாம், உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ். ஆனால் உங்களை சார்ஜ் பண்ணுறது, உங்களை டவுட் பண்ணுறது, உங்களை ஹிம்சை பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி வித்தவுட் எனி இன்புட்ஸ்? நான் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் எழுதினேன். அதை பத்தி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இந்து தரலாம் கிடையாதுன்னு எழுதினேன். அப்பவும் சிதம்பரமா இருந்தாலும் சரி, தாரூல் உலூம்ல போய் சொன்னா அவரை சுஷில்குமார் ஷிண்டேன்னு சொன்னா இந்து தரம் இருக்குன்ட்டு. அப்புறம் இன்னைக்கு ஒரு 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 2 வருஷம் முன்னாடி அவங்க சொன்னா அது நான் பாலிடிக்ஸ்க்காக சொல்லுவோம், இந்து தரலாம் ஒன்றும் கிடையாது. நான் தப்பா அவன் தப்பா? அவன் ஏன் 2014 முன்னாடி மினிஸ்டரா இருக்கும்போது ஏன் சொல்லல? அது என்னோட தப்பா இல்ல அவனோட தப்பா? Who is at fault? அதுதான் ஒரு பெரிய பெரிய கேள்விக்குரிய. நான் சொன்னதெல்லாம் அன்னைக்கு சொன்னது அரசியல் பக்தரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அப்ப சொல்லலாம். இன்னைக்கு ஒவ்வொரு கோர்ட் 8 வருஷம் 10 வருஷம் ஓடுறது. மாலேகாம் பிளாஸ்ட்ல சொன்னது நான் சொன்னதுதான் கோர்ட்டுன்னு சொல்லி, சம்ஜோதா பிளாஸ்ட்ல நான் சொன்னதுதான். இதெல்லாம் புத்தகம் டீட்டெயில் பண்ணி எழுதுறது. மாலேகாம் கர்னல் சாத்வி பிரக்யா பிரிகேடியர் கர்னல் புரோஹித் கேஸ், அது மாதிரி அந்த மாலேகாம் கேஸ், அதுலயே அதே மாதிரி கிளியரா வந்தாங்க. கோர்ட்டுனால ராஜியாச்சு, இல்லாட்டாக்கா அன்னைக்கு நான் சொன்னதுதான் அதேதான். இல்லை, நீங்கள் சொன்னது தான் சரின்னு பிறகு வந்து ஜுடிஷியரி என்கொயரியில் நமக்கு வந்து தெரிய வருது. இன்றைக்கி லேட்டஸ்ட் விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் டே 1 சொன்னது தான், தட் வி அக்ரி. ஆனால் என்னென்னா, உங்களுடைய ரிப்போர்ட்ஸை, இன்புட்ஸை யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ், த மினிஸ்ட்ரி, ஈவன் த மினிஸ்டர் கேன் எய்தர் ரிஜெக்ட் ஆர் இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களை சார்ஜ் பண்ணாங்க, உங்களை சிகரெட்டில் சூடு வச்சாங்க, உங்களை வந்து இது பண்ணாங்கன்னா அது ஏன் நடக்குதுன்னு கேட்குறேன். அது ஏன் மாற்றி எழுத சொன்னா, ஏன்னாக்கா அவ வந்து அந்த இஸ்ரஜாங்க எதுக்காக சிகரெட் வச்சு எரிச்சானோ அவங்க வேணுங்கிற அவனோட அந்த கன்சர்ன் ஐஜி யாரு சிகரெட் வச்சாரோ அவன் டைரக்டா சொன்னார் சிபிஐக்கு, எங்க டைரக்டர் சிபிஐ ப்ராமிஸ் பண்ணிருக்கா யாருக்கும், அம்மாக்கு நான் மோதியும் வெள்ளதாடியும் கருப்பு தாடியும் உள்ள போடுவேன்ட்டு. அதுக்கு நீ வந்து பாதகமா நிக்கிற, அதுக்கு யூஆர் ப்ராப்ளம் இன் தட் ஐ வாண்ட் யூ டு பர்ன் இட். சொல்லியே தான் சொன்ன. கருப்பு தாடி வெள்ளதாடி, கருப்பு தாடி அமித்ஷா அப்போ, இன்னைக்கு அவன் தாடி கலர் மாறிடலாம், அன்னைக்கு தேதிக்கு வெள்ளதாடி அவன் நரேந்திர மோடி. அவளை கொண்டு உள்ள போடுறதுக்காக இந்த எல்லா கேஸையுமே, எல்லாம் ஃபால்ஸ் கேஸ் எல்லாம் பண்ணி என்கவுண்டர் பண்ணி எல்லாம் பண்ணினான். நான் சொன்னேன் என்கிட்ட ஒரு இன்புட்டுமே இல்லாம நான் 2 பாகிஸ்தானி எல்லாரும் சேர்த்து ராத்திரி பண்ண இத்தனை மணிக்கு சூரத்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கா, அவ அடிக்க வந்திருக்கா, இவ 2 பேரும் கொலை பண்ண வந்திருக்கா. அது அசோசியேஷன் அட்டாக் டைரக்ட்லி டு அட்டாக் தீஸ் 2 பீப்புள். அதை ஒரு குஜராத் போலீஸ் வந்து அவுட்ஸ்கேட்ஸ் ஆஃப் அகமதாபாத்ல நிறுத்தி அவளை கன்ஃபரன்ஸ் பண்ண உடனே அவ தான் பின்னாடி இந்த ப்ளூ இண்டிகா கார்ல அதுக்கு வந்து கவுண்டர் ஃபயரிங் தான். இது வந்து கிராஸ் ஃபயர். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வாஸ் டார்ச்சரிங் யூ, தட் த சிபிஐ டைரக்டர் ஹேட் ப்ராமிஸ்ட் அம்மா. ஹூ இஸ் தட் அம்மா, சார்? That only he can say, either the concerned officer or his director. His director is no more, but that officer is alive still, no, sir? I don't know his whereabouts. He has been dismissed from service for other nefarious activities, for indulging in political slander and all that. But whether it is appropriate to name or not தெரியல. பட் வந்து சிபிஐ டைரக்டரே ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இட் இஸ் தட் லேடி அப்படின்னா, ஆன் த டைம் அது வந்து அந்த மாதிரியான ஒரு பவரில் சோனியா காந்தி மேடம் தான் இருந்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லாட்டி யார் எல்ஸ் எனிபடி எல்ஸ்? Yes, you can. Yes, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க தான் புரிஞ்சிருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா,
நரேந்திர மோடி பாரத பிரதமர் அன்னைக்கு தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் அண்ட் தென் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் மினிஸ்டர் அமித்ஷா இவங்க 2 பேரையும் ஜெயிலில் தள்ளணும் அப்படிங்கிறது வாஸ் த ஒன்லி இன்டென்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுதான் இதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா நம்ம வி கேன் அசியூம். அப்சல்யூட்லி ரைட். அது வெரி கிளியர்லி நான் சொல்லியிருக்கேன் நான். இது வந்து ஒரு அசம்ஷனா ஒரு இருக்கிற வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி கேன் யூ வேலிடேட் தட் சார்? அந்த 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 மிஸ்டர் வர்மான பேர், அந்த ஐஜி பேர், ஃபுல் ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. சார். ரிப்பீட்டட்லி சொன்னார், சார். மை டைரக்டர் ஹேஸ் ப்ராமிஸ்ட் மேடம் தட் ஹி ஹேஸ் டு புட் காளி தாடி அண்ட் சஃபேத் தாடி பிஹைண்ட் தி பார்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் அசர்டிவா ஒன்றும் சொல்ல மாட்டான். ஹூ இஸ் தி மேடம்? எவ்ரி ஐ திங்க் இட் கேன் பி கன்க்ளூடட். Why Okay. காளி தாடி? திஸ் வாஸ் தி ஸ்டேட்மெண்ட். Yeah, I got it. எந்த இன்டர்பிரேஷன் பண்ணாலும் அவள்கிட்ட விட்டுருங்க. எஸ் சார். ஆனால் அது வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன். உங்களை வந்து அவங்க டார்ச்சர் பண்ண போது சொன்னதுனால இன்னொரு நம்ம யாராவது ஒரு விட்னஸ் இல்லாட்டி somebody else was accompanying you like அந்த மாதிரி ஏதாவது? No, there was a CBI officer himself working under him who was there, but he would not come out and testify. But I have been telling this even on the next day when I came back to my ministry. At that time I was in urban development after MHA. அதை ரெக்கார்ட் பண்ணி நான் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இட் இஸ் a part of government record. உங்களுக்கு பர்சனலாகவே சிபிஐ மேலே ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கோ சார்? வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் வந்து உங்கள் டாசியர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு தென் ஹோம் மினிஸ்டர் திரு சிதம்பரம் வந்து சிபிஐட்டேருந்து ஒன்று வாங்கினார்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு வேர்டு அடிஷனலாக ஆட் பண்ணி அவருடைய செல்லப்பிள்ளை சிபிஐ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இஸ் தேர் எனி ரிஃப்ட் பிட்வீன் யூ அண்ட் சிபிஐ? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னாக்க, எங்களுடைய இது நாங்கள் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். அப்போ இருக்கிற செக்ரட்டரி ஹோம் வந்து மதுக்கர் குப்தாஜி, அவர் வந்து நோண்டி பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் ரீசெக் பண்ணுவார். அந்த ஏஜென்சியை விட்டுட்டு இத்தனை வருஷமா எவ்வளவு டோசியரை தயார் பண்ணாலோ அவளை விட்டுட்டு சிபிஐட்ட போனது. சிபிஐக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அவ பிசிஏ கேஸ் பண்ணுவாங்க, பாக்கி இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி கேஸ் பண்ணுவாங்க. மூணாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவ வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன். இப்போ ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைட் முரீத்கேல எங்க கேம்ப் இருக்கு, டெரர் ட்ரைனிங் கேம்ப் இருக்குன்னா சிபிஐ எடுக்க முடியாது. அது அவளோட வேலை கிடையாது. அது ராவால தான் சொல்ல முடியும், அங்கிருந்து சொல்ல முடியாது, ஆர்பிஐல சொல்ல முடியும். அந்த மாதிரி வேலையை கொண்டு சிபிஐட்ட கொடுத்து டோசியர் பண்ண சொன்னாக்கா அது பாம்ஷல் ஆகதான். அதுலயே அவ தப்பு பண்ணிட்டா. அதுலயே 2 பேர் வந்து இந்தியன் ஃபியூஜிட்டிவ்ஸ் இன் சப்போஸ்ட்லி லிவிங் இன் பாகிஸ்தான். அது இந்தியாவில் இருக்கிறவனையே கூப்பிட்டு கொடுத்து அவ்வளோ டோசியரோட கிரெடிபிலிட்டியை ஃபினிஷ் பண்ணிட்டேன். You have problem with the CBI or then Home Minister Mr. Chidambaram sir? I have problem with nobody. I said the pattern should have been followed. இத்தனை வருஷமா நல்ல டோசியர் பண்ணி கொடுத்தவனுக்கு அனுப்பிச்சு ஒரு ஏதோ அவனுக்கு வேலையே அந்த வேலையே இல்லை, அவன் வேலையே வேற என்னமோ அவன்கிட்ட போய் கொடுக்கறது. இது என்ன இன்டென்ஷன்? அது வேற ஆளுக்கு கொடுக்கறது. தட் இஸ் இட். அந்த இன்டென்ஷன் என்ன? மற்ற டோசியரோட கிரெடிபிலிட்டியை ஃபெயில் பண்ணுறதுக்கா, இல்லாட்டாக்கா இந்தியாவோட மூக்க எடுத்துக்கிறதுக்கா? இதெல்லாம் நிறைய விஷயம் உண்டு. ஒரு ஆள் வந்து உங்க வீட்டுல 8 கல்யாணத்துக்கு சமைச்சவனை கூப்பிட்டு அடுத்த கல்யாணத்துல இன்னொரு புது சமையல் தெரியாதவனை கூப்பிட்டு சமைக்க வச்சா அப்புறம் இது போடல நன்னா பண்ணலனாக்க அப்போ மூக்க இருக்கிறதுக்கு தானே அந்த சமையல்காரனை மாத்தினீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் கேட்பா. அந்த கொஸ்டின் தான் நானும் கேட்கிறேன், வேற ஒன்றும். எஸ் சார். உங்க மேல யாராவது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்களா சார்? இல்லையே. அதான் எனக்கு ஆச்சரியம் எப்படி போடாம இருக்கிறாங்கன்னு. ஏன்னா யூ ஆர் டைரக்ட்லி பிளேமிங். காங்கிரஸ் சொன்னே நீ எஃப்ஐஆர் பண்ணு. அதுதான் கேட்குறேன். நீங்க டைரக்டா யூ ஆர் பிளேமிங் த காங்கிரஸ், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொன்னே. ஆமா, நீங்க வந்து அதுவும் ஒரு லெவலுக்கு மேல போய் நீங்க யூ ஆர் டைரக்ட்லி சேலஞ்சிங். அதாவது 26/11 2008 நடந்த 26/11 அட்டாக்ல காங்கிரஸ் கட்சி ஐஎன்சி காங்கிரஸ் கட்சிக்கும்
பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கும் டைரக்டான தொடர்பு இருக்கு. இது இட் வாஸ் அ மேட்ச் ஃபிக்சிங் பை ஐஎன்எஸ் சார் ஐஎன்சி அண்ட் ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு டேரிங்கான ஒரு கமெண்ட்டுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி கட்டாயமா ஒரு டெஃபமேஷனாவது ட்ரை பண்ணியிருக்கணுமே. போடணும். த கொஸ்டின் ஹியர் இஸ், நான் வந்து இது வரைக்கும் சொல்லாதெல்லாம் நிறைய இருக்கு. அவன் கோர்ட்டு கேஸ் போட்டான்னு எனக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவ்வளோதையும் கொண்டு கோர்ட்ல சொல்லிடுவேன். கோர்ட்ல சொல்ற பாதகம் கிடையாது. என் மேல ऑफिशियल सीक्रेट आक्ट लगा நான் இது நிறைய விஷயம் அதெல்லாம் கொண்டு இதெல்லாம் இருக்கு, இந்த ஃபைல்ல இது இருக்கு, இந்த ஃபைல்ல இது இருக்கு, உரியத்துக்கு இவ்வளவு பணம் போச்சு, இவ்வளவு பைசா 26,000 கோடி அவன் கொடுக்கும்போது அவன்லாம் எடுத்து ஷாப்டா எல்லாம் கொண்டு போட்டா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபைலை கேட்டு கேட்டு ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பான்ஸ் அவன் என்ன பண்ணுவான்? எஸ் தான் சொல்லுவான். அப்ப யாருக்கு மூக்கு இருந்து போகும்? இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னி தேதிக்குமே அந்த பேசிஸ் ஆஃப் த கரண்ட் சம்ஜோதா பிளாஸ்ட் ஆரிஃப் கஸ்மானி அவன் கத்தின்னு இருக்கான். அவன் பாகிஸ்தான் கராச்சில இருந்து நான் தான் பண்ணேன்னு. டேவிட் கோல்மன் ஆட்லியோட வைஃப் ஃபௌஜாவா ஒத்தி அவன் சொல்லியிருக்கான், எங்க பணத்தை கொண்டு நீங்க வேஸ்ட் பண்ணி ட்ரெயின் பிளாஸ்டும் சரியா பண்ணல. ஹிந்துஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கிளைமிங், நீ பணத்தை சாப்பிட்டுட்டா இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கிளைமிங் தட் இட் இஸ் ஹிந்துஸ் ஹவ் டன் இட். இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ 26/11 why this deployment of NSG was delayed by 2 hours by the இப்ப அந்த ஹோம் மினிஸ்டர் இப்போ ஈரோடுல போன ஒரு வருஷம் முன்னாடி தான் அவர் காலமாயிட்டார். மூணாவது, சிதம்பரமோட லோக்சபா ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க. அவர் சொன்னாரு இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் அவர் பார்த்து ஒன்னொன்னாவே வர்றேன். நீங்க சொன்னது வந்து 26/11 இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் பாகிஸ்தானுடைய உளவமைப்பான ஐஎஸ்ஐக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. அதை ஒன்றுனா நான் டீகோட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் எதனால சொல்றீங்க? உங்களுடைய பேட்டி, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு அதுக்கு முன்னாடி கமெண்ட் என்னென்னா, டெஃபமேஷன் கேஸ் போட்டால் நான் நாவல் எழுத வேண்டியிருக்காது, டைரக்டாக ஆர்டிக்கிளே எழுதிடுவே சொல்ல வர்றீங்க. ஸோ மறைமுகமாக சொல்ல வேண்டியிருக்காது. அஃபிடவிட்ல போட்டுடலாமே. இப்போ நீ எதை நாவலா சொல்றீங்களோ, ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியா சொல்றீங்களோ அதை வந்து டைரக்டாவே சொல்லிருவீங்க அப்படின்னு. ஆமா, அதுதான் எனக்கு. இன்னொரு விஷயம், சிதம்பரம் சார் 11 டிசம்பர் 2008 என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்? இந்தியன் நேவியும் இந்தியன் கோஸ்ட் கார்டும் அதை பார்த்தது, அதுக்கப்புறம் அவ அபேண்டன் பண்ணிட்டான். அங்கதான் நான் வர்றேன் சார். அது வந்து நீங்க சொன்னீங்க பார்லிமெண்ட்ல வந்து ஹோம் மினிஸ்டரே சொன்னார் அப்படின்னு. தென் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் சிதம்பரம், இன்னொரு பக்கம் ஒரு தமிழரும் கூட, அவர் வந்து ஷிப் அங்கே வந்து ஸ்பாட்டட், அந்த இடத்துல பார்க்கப்பட்டது அட் பாகிஸ்தான் வாட்டர்ஸ். தென் வந்து அந்த சர்வைலன்ஸ் வந்து அபேண்டன் பண்ணப்பட்டது, அது நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இது ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும், ஐபிலையோ ராலையோ வந்து ஆயிரக்கணக்கான இண்டிவிஜுவல்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்பாட்ஸ், லொக்கேஷன்ஸ் ரெகுலர்லி தென் அண்ட் தேர் இதை மாதிரி வந்து வேற இடத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒன்று சர்ஃபீஸாக ஒன்று ஆக்டிவிட்டி பார்க்குறோம், தென் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை விட்டுரும் அப்படிங்கிறது ஏன் ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா இருந்திருக்கக்கூடாது? அதை வந்து ஏன் மேலேருந்து ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அதனால அந்த சர்வேலன்ஸ் நின்றுச்சுன்னு அவ்வளவு ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டவுட் பண்ணணும்? அதை ஏன் பண்ணோம்னாக்க, ஒரு தடவை ஒரு ஹாஸ்டைல் எலிமெண்ட்டை சைட் ஒன்று இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, அந்த இன்டெலிஜென்ஸ் விட்ராகிற வரைக்கும் அதுதான் ஃபைனல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் ஃபைனல். ஒத்துருமே அதை விட்ரா பண்ணல. சிதம்பரம் சொல்ல அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு மேல இன்னொரு இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படி சொல்லல. இன்டெலிஜென்ஸ் வந்தது, அது வந்து தட் இஸ் தி ஃபைனல் வெர்ஷன். அது 21ஆம் தேதி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. டேட் வைஸ் பார்த்தா 5 நாள்ல திருப்பி ரெண்டாவது வரணும்னு. ரெண்டாவது, நோ செக்யூரிட்டி apparatus, நோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஒரு தடவை ஹாஸ்டைலா ஒரு எனிமி எலிமெண்ட்டை பார்த்துட்டா, எதிரியோட ஒரு எலிமெண்ட்டை பார்த்துட்டானாக்க, அதுக்கப்புறம் அந்த சர்வேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து என்னைக்குமே அபேண்டன் பண்ண மாட்டாங்க. அபேண்டன் எப்ப பண்ணுவான்? மேலேந்து ஆர்டர் வந்தாதான் பண்ணலாம். மேலேந்து ஆர்டர் யாரு கொடுக்க முடியும்? நேவினாக்க டிஃபென்ஸ் மினிஸ்டரும், இல்லாட்டாக்க பிஎம்ஓவும். இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸோ. இதெல்லாம் திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். So you think that it is a deliberate attempt? Reply பண்ண சொல்ல மாட்டேன். So you think that it is a deliberate attempt? இதுதான் ஸ்டாண்டர்ட் வே. நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி வந்து 26/11 அட்டாக்குக்கு பிறகு
2 மணி நேரம் லேட் ஆச்சு. ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீல் வந்து நீங்க சொன்னீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார், ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறார். அண்ட் வந்து மும்பைல இறங்கி செக்யூரிட்டி எல்லாம் வந்து அவங்களுடைய பெரேடெல்லாம் வாங்கி புரோட்டோகால்லாம் வந்து வாங்கிட்டு அது மாதிரி நிறைய வந்து டிலே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். லாஸ்ட் இயர் நடந்த பெஹல்காம் அட்டாக், அந்த அட்டாக்குக்கு பிறகு கூட இட் டுக் அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் எ வீக் டு ரிட்டாலியேட். நம்ம வந்து ரொம்ப நிதானமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் நம்ம வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டோம். நம்ம வந்து ஒன்லி கண்ணீர் அஞ்சலி மட்டும் செலுத்திருந்தோம். சடனாக நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 டிலேக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் பின்வாங்கிருச்சுன்னு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நம்ம சொல்லலை. அதை வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்த்தோம். அப்போ 26/11 வந்து ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது அதை வந்து டிலே பண்ணாங்க, இட் வாஸ் டெலிபரேட் அப்படின்னு நம்ம ஏன் பிளேம் பண்ணோம்? இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. 26/11 இங்க நடந்துட்டு இருந்தது. அப்போ அதுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது அந்த அட்டாக்கை நிறுத்துறதுக்கு. அட்டாக் வாஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். பெஹல்காம்ல என்ன ஆச்சு, 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேலையை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கு நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணினோம், அதை வந்து பிளான் பண்ணி பண்ண வேண்டியது. இதுலயுமே இந்த இதுலயுமே பராக் ஒபாமா புஸ்தகத்துல சொல்லியிருக்கான், தே டிட் நாட் ரெஸ்பாண்ட், இந்தியன் ஆர்மி வாண்டட். அப்புறம் அப்ப இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஃபாலி எஸ் மேஜர் ஹெட் செட், நான் ஆஃபர் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு ஆர்டரே வரல ரிட்டாலியேட். நீங்க சொல்றது ரிட்டாலியேஷன், ரிவெஞ்ச் அட்டாக். அதுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி சீஃப் எவ்ரிபடி வாஸ் ரெடி, பட் த கவர்மெண்ட் டிட் நாட் ஆக்ட். அது ஒரு ஸ்டோரி. பட் இது அட்டாக் நடந்தும் போதே நடுவில் பூந்து, இப்போ ஒரு கம்யூனல் ரைட் நடக்கும்போது நடுவில் போலீஸ்காரன் பூந்து நிறுத்துறான் இல்லையா, அந்த மாதிரி டெரர் அட்டாக், மற்ற டெரர் அட்டாக் ஒரு பிளாம் பிளாஸ்ட் இங்க ஒரு பிளாம் பிளாஸ்ட் அங்கன்னு 26/11 என்ன ஆச்சு, இது 60 மணி நேரம் ஓடி இருக்கு இல்லையா, 60 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 60 ஹவர்ஸ்ல போய் நிறுத்தி அவளை அதை டீஃபேங் பண்ண வேண்டாமா, அவ இருக்கிறத நிறுத்த வேண்டாமா, அதுக்கு வந்து தானே என்எஸ்ஜி அனுப்பிச்சா. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் என்எஸ்ஜி அனுப்பிச்சா. அதுக்கு முன்னாடியே லோக்கல் ரிசோர்சஸ்லாம் அனுப்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் சிவராஜ் பாட்டீல் சார் ஓகே பண்ண மாட்டேன் இன்னுட்டார். கோயிங் அஹெட் அதுக்கப்புறமுமே என்எஸ்ஜியை டிலே ஆச்சு. என்எஸ்ஜி இட் வாஸ் அ வார், இட் வாஸ் லைக் அ நாட் அ நார்மல் அட்டாக், இட் வாஸ் லைக் அ வார், ஒரு யுத்தம் மாதிரி அது. அந்த யுத்தத்துல வந்து எவ்வளவு சுருக்கம் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும், அவ்வளவு நிமிஷம் நமக்கு பொசிஷன் கன்சாலிடேட் ஆகும். எவ்வளவு லேட் ஆனாலோ அவ்வளவு எதிரி பொசிஷன் கன்சாலிடேட் ஆகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் வந்து டிலே பண்ணார். அப்ப எதிரி பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணார். மூணாவது, அதுல நிறைய பிந்துஸ் இருக்கு. இப்போ கொலாபால இறங்கி அவ அந்த கோலிவாடா, அந்த ஃபிஷர்மேன் காலனி நடந்து வரான். அங்க சாயந்தரம் 7 மணி வாக்கில் நடந்தாக்க போய் பாருங்க, எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு குதிச்சுட்டு இருப்பாங்க. நான் இந்த கொஸ்டின் கேட்ட உடனே, இல்ல நீங்க ஏதோ வீரேந்திர சேவாகோட செஞ்சுரி இருந்ததுன்னா நான் சொன்னேன், செஞ்சுரி இருந்தா வெளியில காமன் டிவியை போட்டு பார்ப்பாயா, எனக்கு தெரியுமே அதோட. அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் புதுவார் பார்க்ல இருந்து அவளுக்கு யாரு நோட்டு கொடுத்தா, பைசா கொடுத்தா, இந்தியன் கரன்சி, எப்படி டிரான்ஸ்போர்ட் கிடையாது. 4 லொகேஷனுக்கு போயிருக்கா, ஷிப்போர்ட் கேஃப், அந்த ட்ரைடன்ட் அண்ட் தாஜ் ஒரே கேம்பஸ் தான். அப்புறம் பாம்பே சிஎஸ்டி எல்லாத்துக்கும் போயிருக்கேன், 3-4 டாக்ஸில. எப்படியா அவளு அந்த கொலாபா சமயத்துல 7 மணிக்கு 2008 சாயந்தரம் யாருக்கே டாக்ஸி கிடைக்கிறதா பாருங்க. எல்லோ காலி பீலி, அந்த கருப்பு எல்லை மஞ்சளமா இருக்கிற அதுல வந்து இந்தியன் ஹேண்டு, இந்தியன் சப்போர்ட் இருந்திருக்கும், நோ டவுட். நம்ம வந்து 2001 பார்லிமெண்ட் அட்டாக் பார்த்தோம். பார்லிமெண்ட்டுக்கு உள்ள வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுல வந்து காஷ்மீரி ப்ரொஃபசர்ஸ் உட்பட நிறைய பேர் நம்ம வந்து இந்தியன் ஹேண்ட் இருந்ததுங்கிற நம்ம பின்னாடி பார்த்தோம். ஸோ கட்டாயமா இந்தியன் ஹேண்ட்ஸ் இருந்திருக்கும் லோக்கலைஸ்டா. அது நீங்க சொல்றீங்களே, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர், அதனால சிதம்பரம் சார் வந்து அது தானே கரெக்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரியை மாத்த சொல்லி அவன் சொன்ன பேச்ச கேட்கல. இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, என்னோட புத்தகத்திலே எழுதிருக்கேன். அதுல என்ன சொன்னார், அந்த கசாப் அந்த கொஸ்டின் எப்படின்னாக்கா, கசாப் கன்ஃபஸ் பண்ணினானா ஒரு இந்தியன் ஹேண்ட் இருக்கிறதுக்கு. அதுல சொன்னார் கசாப் கன்ஃபஸ் பண்ணினா, ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதை பர்சியூ பண்ணல. இந்தியன் ஏஜென்சி அதை பர்சியூ பண்ணலையா, என்டார்ஸ் பண்ணலையா? பர்சியூ பண்ணல. அதுக்கு நான் ஒரு விஷயம், இன்னொரு கண்டெக்ஸ்ட் சொல்றேன். மத்த கேஸ் எப்ப பார்த்தாலும் இந்த டெரர் கேஸ்ல என்ன அப்டேட், அந்த டெரர் கேஸ்ல இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை.
யூனியன் கவர்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி எழுதுவேன். அதுதான் சிதம்பரம் ம். சாரும் அதுதான் அப்ரூவல் பண்ணுவார். இதுல மட்டும் ஏன் மாத்தி எழுதுனா, இது எதுக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பர்சியூ பண்ணல, நீ எதுக்கு சொன்ன? உன்னோட வேலை இல்லையானா நீ ஸ்டேட் கவர்மெண்டோட, இது ஸ்டேட் கவர்மெண்ட் மேட்டர், அவளுக்கு தான் தெரியும். இல்ல இந்த அதுக்கப்புறம் தானே cover up என்ஐஏ பண்றது உடைய இந்தியன் ஹேண்டிகேன அதுக்கப்புறம் தான் கவர் அப் பண்றது எதுக்கு? அதுக்கப்புறம் தானே என்ஐஏவோட இம்பார்ட்டன்ஸ் உள்ள வருது. நம்ம என்ஐஏங்கிற என்ஐஏக்கு ப்ராசஸ் அப்புறம் தான், அதுக்கப்புறம் தானே. என்ஐஏக்கு முன்னாடியே இது என்ஐஏ இருந்தாலுமே என்ஐஏ வந்ததுக்கு அப்புறம்லாம் அதெல்லாம் வேற மாதிரி. என்ஐஏ ஆல்சோ ஒரு ஹிந்து இந்த என்ஐஏவோட first case of NIA was a false Hindu terror case which was dismissed by the Sessions Court of Goa. It's a matter of right. NIA சைட்லயே போய் பாருங்க நீங்க. 2009 16th அக்டோபர் ஒரு தப்பான கேஸ் வந்து அவ இந்து டெரரா ஆக்கி அந்த நரக சதுர்தசி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது ப்ரொசஷன் போது அதை பார்த்தா அதையும் இந்து டெரர் ஆக்கப்பானா அதை வந்து ஃபர்ஸ்ட்லயே அது ஜாஸ்தி பாப்புலர் கிடையாது. ஸோ அதுதான் என்ஐஏ வந்தபோது இதெல்லாம் தான் பண்ணிச்சு. அப்ப இந்த கர்னல் புரோஹித் கேஸ்ல அந்த சாத்வி பிரக்யா கேஸ்லாம் என்னாச்சு, கடைசியில் என்ஐஏ தான் க்ளோஸ் பண்ணிச்சு. Samjhota. So NIA was basically created to help Chidambaram frame as per the 16th October 2009. If you take the record, NIA எதுக்கு வெளியில நான் பாரு NIA கிரியேட் பண்றேன், எல்லாம் ஒரு ஹைப்பர் பண்ணிட்டு ஒரு பந்தா மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி இனிமே NIA கிரியேட் பண்ணி அவ எல்லாத்தையும் சால்வ் பண்ணா அடுத்தாப்புல என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கேஸ் NIA ஓடு ஹிந்து டெரர் கேஸ் which was dismissed by the Supreme District and Sessions Court of Goa, NIA Special Court of Goa. அது 16th October 2009 ஓட கேஸ், ஃபால்ஸ் கேஸ், எல்லாருக்குமே தெரியும். அதனால NIA வந்து 2013 வரைக்கும் அவ வந்து இந்து டெரர் தான் சேஸ் பண்ணிருந்தா, இஸ்லாமிக் டெரர் சால்வ் பண்ணல. 2014க்கு அப்புறம் தான் NIA அவ்வளவு சக்சஸ். ஆல் தி சக்சஸஸ் have come after NIA 2014. அது இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு பிறகு தான் என்ஐஏ வந்து ஒழுங்காக செயல்பட ஆரம்பிச்சது. அதற்கு முன்னாடி என்ஐஏங்கிறதே திரு சிதம்பரம் அவருடைய கவரப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கல. நான் சொல்றேன், நம்ம வந்து அப்போ சிதம்பரம் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருந்தாரு. பிறகு கூட நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, அந்த 26/11க்கு பிறகு வி வர் டிஸ்கஸிங் டு எஸ்கலேட் திஸ். நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க ஆர்மி நேவி சீஃப்லாம் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க, பட் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு. தென் ஹி அட்மிட்ஸ் வெரி ரீசென்ட்லி தட் கண்டலிசா ரைஸ், தென் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் அமெரிக்கா, அவங்க வந்து இல்லை இது எஸ்கலேட் பண்ண வேண்டாம், வாராக்கிற வேண்டாம்னு கேட்டாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் பிஎம்ஓ சேர்ந்து முடிவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் யூஎஸ் we have not escalated that அப்படின்னு சொல்றார். பராக் ஒபாமா அப்பதான் பிரசிடென்ட். அவரோட புத்தகத்தை என்ன சொன்னார், இவ பண்ணல, இந்தியன் ஆர்மி சீஃப் வாஸ் வாண்டிங் அது எழுதியிருக்காரு. அது ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. கேண்டலிசன் ரைஸ் வந்து எப்போ போனார், அதுக்கு முன்னாடி 2010 ராகுல் காந்தி போய் என்ன சொன்னாரு, டிமோத்தி ரஜர் யுஎஸ் அம்பாசடர்கிட்ட, எனக்கு ஜமாத்தோ தாவா லஷ்கரே தொய்பாட்ட எங்களுக்கு அவ்வளவு பயம் கிடையாது, தீவிரவாதிகள் இல்ல, இந்து தீவிரவாதிகள் தான் எங்கள்கிட்ட, இந்தியாவுக்கே பயம், இந்தியாவுக்கு டேஞ்சரே இந்து தீவிரவாதிகள்ட்ட இருந்து தான் அவர் சொல்லியிருக்கார். ராகுல் காந்தி சிதம்பரமோட பாஸ் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் அட் தட் டைம் ஆர் வாட் எவர் யூ கால் இட். யுஎஸ் அம்பாசடர் போய் மீட் பண்ணி இதை சொல்லியிருக்காரு. இட்ஸ் a fact and it's admitted fact. All over the press you will find it. Yes, of course, I remember. So the Congress complicity in this, everywhere it is coming out. இந்த அட்டாக் வந்து 26/11 மாதிரி ஒரு மசாக்கர், ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு கொலை, அது வந்து ஒரு விலங்குகளை கூட நடத்த முடியாத அளவுக்கான ஒரு கொலைக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன கெயின் இருக்குன்னு ஒரு கேள்வி உங்களை கேட்டாங்க. அதற்கு வந்து ஒரு கன்வின்சிங்கான பதில் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. அதாவது நம்ம வந்து பொலிட்டிக்கல் கெயினுக்காக நிறைய பேர் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, வி அண்டர்ஸ்டாண்ட். அதில் வந்து நம்ம வந்து வி ஹவ் விட்னஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ். 26/11 மாதிரியான ஒரு விஷயத்தை கேரி அவுட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்கு. அவ்வளோ பேரும் கலாவா கட்டினதா கையில் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன்லாம். ரெண்டாவது புஸ்தகம் தயாரா இருந்தது, ஒரு வருஷத்துக்குள்ள இந்த முடிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்குள்ள அந்த புஸ்தகத்தை வெளியில் எடுத்தான். 26/11 ஆர்எஸ்எஸோடு கான்ஸ்பிரசின்ட்டு ஒரு புஸ்தகம் தயாரா இருந்தா, அமீஷ் பர்மீன். அதுல யாரு இருந்தா, திக்விஜய் சிங்,
திக்விஜய் சிங், மகேஷ் பட், இவங்கெல்லாம் அந்த புஸ்தகத்தோட ரிலீஸ்ல இருந்தாங்க. திக்விஜய் சிங்கை பத்தி நான் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். மகேஷ் பட், டேவிட் கோல்மன் ஹேட்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே தெரிய வந்தது. அதுவும் லீக் ஆனதுக்கு அப்புறம் மகேஷ் பட் பிலிம் ஸ்டாரோட பையன் ராகுல் பட் வந்து டேவிட் கோல்மன் ஹேட்லியோட ஹெல்ப் பண்ணி அடியாள் மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ரெக்கி பண்ண ஹெல்ப் பண்ண. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அதுக்கப்புறம் லெட்டர்லாம் வந்தது, எல்லாம் ஆச்சு. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டேவிட் நம்ம வந்து நான் சொல்லறத நம்பாத அப்புறம் ஒவ்வொரு தடவை டேவிட் கோல்மன் ஹேட்லி சொன்னா ஆச்சா. டேவிட் கோல்மன் ஹேட்லி ஏன் இதனாலதான் அவன் வந்து எக்ஸ்ட்ரடைட் பண்ணி கூட்டிட்டு வரல. மோதி வந்ததுக்கு அப்புறம் அவனோட பார்ட்னர் தவாஹூர் ராணா சேம் இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரடைட் ஆகி 2025 வந்தாச்சு. அப்போ டேவிட் அதே சேம் அஃபென்ஸ். ஸோ டேவிட் கோல்மன் ஹேட்லி why did he not come? ரெண்டாவது கிரிமினல் லால எப்படின்னாக்க இந்த கிரிமினல் கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கட்டாயம் போடும். இவன் என்ஐஏ டீம் இன்டராகேஷன் இல்லாம என்ஐஏ டீம் வில் கெட் இன்டர்வியூன்னு எழுதினார். அப்ப எல்லாம் சொன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ராகேஷ் மாரியா, கமிஷனர் போலீஸ் மும்பை, ஜாயிண்ட் கமிஷனர் போலீஸ் மும்பை, அவ போவாண்டாங்க. நோ இட் இஸ் ஒன்லி இன்டர்வியூ. ஏன்னாக்கா அந்த அந்த கோர்ட் கேஸ் விஷயத்துல எல்லாம் அந்த ப்ரொசீஜர் படிக்க எல்லாம் ரெக்கார்டு கொண்டு வரதுலாம் அவர் தான் பண்ண முடியும். இவாளுக்கெல்லாம் கிடையாது, இவாள்லாம் பண்றது கூட. அவர் டிராப் பண்ணிட்டு இவா மட்டும் போய் என்னெல்லாமோ எழுதிட்டு வந்துட்டு அதுல வந்து ராகுல் பட்டோட விஷயம் வந்தது, இஷ்ரத் ஜான் ரெக்ரூட் ஆன விஷயம் வந்தது, நிறைய அப்படி விஷயம்லாம் வந்திருக்கு. அது தவிர்த்து இவன் கொண்டல்னா ரைஸை பத்தி சொல்ற டேனியல் கிளர்க்கே நிறைய டேனியல் கிளர்க் லீகல் அட்டாச்சி, அவரே யூஎஸ் எம்பசி இன் இந்தியா, அவங்களே நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணுங்க, இன்க்ளூடிங் இஷ்ரத் ஜான் பீயிங் a fidain who wanted to attack Modi and so it's a gamut of issues which were அது வேணுட்டாதே அமுக்கினாங்களா, அப்புறம் என்ன டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, எனக்கு மேல இருந்த 2 பேர் அப்படி எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அந்த டீமே ஒழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய டீடைல்டு இன்டர்வியூல வந்து திக்விஜய் சிங்கை வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து டவுட் பண்றீங்க, சம் பிளேசஸ் நீங்க அக்யூஸ் பண்றீங்க. ஏன்னா சிவராஜ் பாட்டீல் வந்து ஒரு பொம்மை ஹோம் மினிஸ்டர் மாதிரி தான் இருந்தாரு. we were getting instructions only from திக்விஜய் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காங்கிரஸ் சுப்ரீமோ சோனியா காந்தியோடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பெரிய லாயலிஸ்ட்டு, அவங்களுக்கு எல்லா டஃப் டைம்லேயும் அவர் கூடவே தான் இருந்திருக்கிறாரு. ஆல் த ஸ்பிளிட்ஸ், ஆல் த விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் கூட இருந்திருக்காரு, ரைட் ஹேண்டுன்னு தெரியும். அண்டு சிதம்பரம் ஆல்சோ சீனஸ் அவங்க வந்து ஒரு லாயலான ஒரு காங்கிரஸ் ஹைகமாண்டோட, அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க, அவர் பையனை வந்து லோக்சபா எம்பி ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்து ஹைகமாண்டுக்கு மேலே ஒரு பெரிய லாயல்ட்டி உண்டு அப்படிங்கிறது தெரியும். அப்போ நீங்கள் ஏற்கனவே வேற ஒருத்தர் சொன்ன போது வந்து அந்த ஆஃபீஸர் வந்து அம்மாக்கு வி ஹேவ் ப்ராமிஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஆல் த ரோட் லீட்ஸ் டு ரோம் மாதிரி ஆல் த ரோட் லீட்ஸ் டு சோனியா காந்தியா? அது ரைட்டு தான், கரெக்ட். அந்த அம்மாவுக்கு ப்ராமிஸ் அதே இடத்துல தான் சிதம்பரம் பற்றி சொன்னேன். சிதம்பரமோட டென்யூர்லையும் திக்விஜய் சிங் வந்து சிதம்பரம் ஆஃபீஸில் வந்து ஷவுட் பண்ணுவான், எங்கள்கிட்டலாம் ஆர்டர்ஸ் கொடுப்பார். சிதம்பரம் வாய் மூடின்னு ஓரத்தில் உட்காந்துருப்பார். இந்த பாட்லா ஹவுஸ் கேஸ்னு ஒன்று உண்டு. அதுல வந்து 2008க்கு அப்புறம் 2010 ஏப்ரல் மாசம் he wanted it to be reopened. I recorded it saying that அமுல்யா பட்நாயக் ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸர் வந்து அப்போ டெல்லியோட கம்ப்ளீட் அடிஷனல் டிஜி லெவல் ஆஃபீஸர் அவ்வளோத்தையும் எக்ஸாமின் பண்ணியிருக்காரு. அது திருப்பியத்துக்கு ரீஓபன் பண்ணணும், எல்லாம் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்காரு. பாட்லா ஹவுஸ் பாஸ் அந்த பீப்புள்லாம் அசம்கடுக்காரங்க தான் எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு வந்து சிதம்பரம் வந்து எங்க ஸ்பெஷல் செக்ரட்டரியை கூப்பிட்டு திக்விஜய்க்கு நேரம் கண்டபடி பேசியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது. அவ்வளவு பேரும் அந்த லாயலிஸ்ட் கூட தான் அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு இண்டிபெண்டா இருந்தாங்க? பிரணாப் முகர்ஜி இண்டிபெண்டா இருந்தார். உடனே சிதம்பரம் என்ன பண்ணா, அவங்க ஆபீஸ்ல டெலிபோன் டேப் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணார். These are all matters of record. பிரஸ்ல வந்தது, நான் ஒன்னும் வெளியில இருந்து சொல்லல. அதான் சொல்றேன், 26 லெவல்ல இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிலாம் இருக்கு. வந்து they should come clean on that and that's it. ஸோ திக்விஜய் சிங்க்கு வந்து ஒரு மோட்டிவ் இருந்தது. அவருமே வந்து காங்கிரஸோட ஹைகமாண்டோடைய ஐடியாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய கேள்வி வந்து அந்த 26ல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவ்வளோ பெரிய கெயினுக்காக இந்த மாதிரி மோசமான விஷயம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அதாவது இண்டிவிஜுவல் ஹேண்ட் அவளுடைய என்டையர் விஷன் வாஸ்
டு பெயிண்ட் திஸ் எவ்ரி டெரர் அட்டாக் வரும்போது அதை ஹிந்து டெரரா கன்வெர்ட் பண்ணுது. 26 என்னமா பாம்பே சீரியல் பிளாஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 2007க்கு அப்புறம். அந்த முகமது பிலால் எல்லாம் 3-4 பேர். யாகூப் மேமன் எல்லாம். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பாம்பேல ஒரு பெரிய அட்டாக் பண்ணி அதை ஹிந்து டெரரா காமிக்க வேண்டும். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் எனக்கு புரிஞ்சபடிக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய டெரர்ல ஹிந்து டைப்புக்கா. அவன் பேர் ஏதோ சௌத்ரி, ஹைதராபாத் அட்ரஸ் இருந்தது, கசாபோடு, பெங்களூரோட ஸ்டூடெண்டா இருந்தான். ஏதோ சௌத்ரின்னு இருந்தது. கையில அந்த ரெட்டு நம்ம கலாவா, நீங்க கட்டுறீங்களா அந்த மாதிரி கலாவாலாம் எல்லாம் கட்டுறாங்க. அவ்வளவு பேரும் கலாவா கட்டிட்டு இருந்தாங்க. எப்படி தெரியும் எல்லாம் பண்ணியிருந்தான்னு. அப்ப இப்ப துக்காராம் ஓம்பளே மாதிரி துக்காராம் ஓம்பளே பிடிக்காம இருந்திருந்தாருன்னா லைவா அவன் செத்து போயிட்டான். பட் அவன் வந்து உடம்புல ஏதோ அபிஷேகம் பண்ற மாதிரி புல்லட் வாங்கினான். தட் இஸ் த ரியல் ஸ்டோரி. அவன் இன்னும் ஸ்டில் அன்சங் ஹீரோ, இஸ் ரியல் பாரத் ரத்னா. பட் ஹேவிங் செட் தட் அவன் பிடிக்காம இருந்திருந்தான்னாக்கா அந்த 26/11 ஒரு ஹிந்து டெரரா மாத்தி இன்னைக்கு எழுதியிருப்பான். ஸோ அஜ்மல் கசாப் உள்பட அந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே தே வாண்டட் டு போர்ட்ரே as an ஹிந்துஸ். அவங்க வந்து முஸ்லீம், ரைட், ஹிந்து. அவங்களுக்கு எல்லாமே ஹிந்து மாதிரி தான் கொடுக்கப்பட்டது. இந்த நான் வந்து அது ஹிந்து டெரர் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அது வந்து தட் அப்பார்ட். பட் வந்து ஹிந்து டெரர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஒரு கிரைமா, ஒரு தப்பா, அது இருக்கான்னு பாருன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் உள்ள டிக் பண்ணி பார்த்து அப்படி இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் சர்வீஸில் இருக்கிற இந்த வார்த்தையே இல்லை. பிறகு வந்த ஒரு ஆஃபீஸர் தான் வந்து அப்படி ஹிந்து டெரர் ஒன்று எழுதினாரு. திக்விஜய் சிங் வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருன்னு சொன்னார். அது ஹிந்து டெரருங்கிற வார்த்தையை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, டெரரிசம் ஹேஸ் நோ ரிலீஜன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வார்த்தை இருக்கிறது ஒரு கிரைமா? ஹிந்து டெரர்னு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. முதல்ல டெரர் இருந்தது. அது டெரர்கார எல்லாரும் ஒரு பர்டிகுலர் சம்பிரதாயத்துக்கார தான் எப்போதுமே ரிலேட்டட்லி. அது கல்கட்டா யூஎஸ் கன்சுலேட்டராக இருக்கட்டும், வெள்ளி பார்லே காட் கோபரா இருக்கட்டும், ஸ்ரம்ஜீவி எக்ஸ்பிரஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், சங்கட் மோச்சன், எல்லாத்துலயுமே ஒரே. அச்சா, ரெண்டாவது பார்லிமெண்ட்டுக்கு நம்ம கொஸ்டினுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணும்போது கடைசியில ஆல் திஸ் டெரர் அட்டாக்ஸ் பாக் POK based ISI sponsored groups are doing this terror attacks னு எழுதி மினிஸ்டர் அப்ரூவல் வாங்கி ரிப்பீட்டட்ல பார்லிமெண்ட். எஸ். அப்ப இருக்கும்போது இவ்வளவு அர்ஜென்ட்டா அந்த பார்லிமெண்ட்ல ஒருத்தரும் போய் சொல்ல மாட்டாங்க. எஸ். அதுக்கப்புறம் ஹிந்து டெரர் உண்டுன்னு இவங்கெல்லாம் இந்த ஆள் கூப்பிட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு 2-3 கேஸ ஹிந்து டெரர் சும்மா பாகிஸ்தான் பண்ண டெரரை ஹிந்து டெரரா பார்த்து சம்தோதா பிளாஸ்ட், மக்கா மஸ்ஜித்லாம், அதுக்கப்புறம் மாலேகாம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் 26/11 ட்ரை பண்ணினாங்க. 26/11 அது முடியல. அதனால என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து ஹிந்து டெரரிசம் அப்படின்னு ஒன்று இருக்காது அப்படின்னு ஏன் அசியூம் பண்ணோம்? நம்ம வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லாமல, அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆஸ் யூ ரைட்லி சேட். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அக்யூஸ்டோ அல்லது கன்விக்டடோ அல்லது த லிங்கோ டைரக்ட்லி கோஸ் வித் தட் பர்டிகுலர் ரிலீஜன். அதில் வந்து உங்களுக்கு அதில் இருந்தவங்களை நம்ம பார்க்குறோம், அதில் அந்த மதத்தை சேர்ந்தவங்களை பார்க்குறோம். பட் தட் வில் நாட் லீட் டு ஆர் பிளேம் த ஹோல் ரிலீஜன் இல்லையா? அந்த மதத்தை சேர்ந்த சிலர் டெரரிஸ்டாக இருக்கிறாங்க. தென் வி ஆர் காலிங் இட் இஸ்லாமிக் டெரரிசம். தென் அப்படி ஒன்று இருக்கும்போது ஹிந்து டெரரிசம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு டவுட் வரும். I never said Islamic terrorism. I said POK ISI based ISI sponsored terrorism. இல்ல நான் நீங்க சொல்றீங்க, இல்ல நான் வந்து நீங்க சொல்றீங்க பார்லிமெண்ட்ல சொல்லிருக்கேன் ஆன் ரெக்கார்ட் இதுதான். இல்ல நம்ம இன்னைக்கு மீடியால இருந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு நம்ம வந்து அந்த வேர்டு வந்து டெர்மினாலஜி யூஸ் பண்றதை நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம். அப்படி இந்த ஒரு அந்த மதத்துல 2 பேர் அப்படி போனாங்கிறக்கா நம்ம அந்த மதத்தையே கலர் பண்ண முடியாதுங்கிறது எவரி ஒன் வில் அக்ரி. அந்த மாதிரி I agree with that. But again we have to agree that if Pakistan is, see, Lashkar-e-Toiba, Jamaat-ul-Dawa, Al-Badra, Harkatul Ansar எல்லாமே அங்கேருந்து தான் ஹெட் குவார்ட்டர். நம்ம திருப்பி அங்கேருந்து தான் ஹெட் குவார்ட்டர். அவள்கிட்ட போய் நீங்க தப்பான டோசியர் கொடுக்கறது, அவள்கிட்ட போய் போகாத சொன்ன போது பண்றது, அமன் கி ஆஷான்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறது, அவ so many things they are doing it. அவ கிரிக்கெட் பிளேயர் வந்து இங்க ட்ரக் பெடல் பண்ணிட்டு இருந்தான். அதான் நான் கேட்க வரேன். இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல், ஐ அம் கமிங் தேர் சார்.
இப்போ நம்ம வந்து ஒரு டெரர் ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் மே கோ ராங். எ டிசிஷன் மேக்கிங் மே லீட் டு ஆன்டி டெரர் ஆக்டிவிட்டி. பட் ஒரு டிசிஷன் மேக்கிங்கே ஆன்டி நேஷனலுக்காக இருக்குமா? ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, அது வந்து தப்பாக போயிடுச்சு. ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, அது ஆன்டி நேஷனலாக மாறிடுச்சு. அப்படி இருக்கலாம். பட் ஒரு ஆன்டி நேஷனல் ஐடியாவில் தான் ஒரு டிசிஷனே எடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்க முடியுமா? அந்த டெசிஷன் எடுத்தாங்க, அது ஆன்டி நேஷனலுக்காக எடுத்தாங்களா, ஆன்டி நேஷனலா மாறித்தா இன்னைக்கு பின்னாடி உட்காந்து நம்ம சொல்ல முடியாது. அன்னி தேதிக்கு அவ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இஸ்லாமிக் அப்பீஸ்மெண்ட், முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. ஒன்னு நம்பர் 1. நம்பர் 2, இந்த அமன் கி ஆஷா குரூப், அந்த அமன் கி ஆஷா குரூப்ல சாஃப்மான ஒண்ணு, சவுத் ஏஷியன் ஃப்ரீ மீடியா அசோசியேஷன், அந்த சாஃப்மால கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் இன் காஷ்மீர் த்ரூ டயலாக்னு ஒரு ஆளு, காஷ்மீர் நீ இந்தியாவோடு எனக்கு சொல்ற, உலகத்தெல்லாம் போய் சொல்ற, அது பாகிஸ்தான் சாஃப்மாக்கு எந்த அத்தாரிட்டி, எந்த அறியதை எல்லாம் அவன் போய் கேட்டான், நான் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் பண்ணுவேன்ட்டு. அது உன்னோட ஏரியாவே இல்லையா, அந்த எப்படி நீ சாஃப்மாக்கு சப்போர்ட் பண்ண? சவுத் ஏஷியன் ஃப்ரீ மீடியா அசோசியேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது ஒண்ணு இல்லை, சாஃப்மா மட்டும் இல்லை, எந்த அத்தாரிட்டியில சஃபர் பண்ண. மூணாவது சாஃப்மால எல்லாம் நிறைய திருச்சமெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த 16th October 2006 ஐ எம் கமிங், இந்த ஒருத்த வந்து நான் 100 டோசியர் கொடுக்குறேன், உன்னோட ஆள் டெரரிசம் பண்றான், ஒத்துக்க மாட்டேங்கிறான். சடனா அவங்க ஞானோதயம் வந்து நல்லவனா மாறி, இதை பாரு ஷோயப் அக்தரும் முகமது ஆசிஃபும் ட்ரக் பெடலிங் பண்ணதான் நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்றான். இட்ஸ் மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட். எஸ் எஸ். பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நல்லவன ஒரே நாள்ல மாறிட்டானா? இல்லை. எப்படி அந்த மாறினாங்க? 2 பேரும், அவன் 2 பேர் தான் பெஸ்ட் பாலர்ஸ் அந்த டீம்ல. அந்த 2 பேரை அனுப்பிச்சு அவன் பின்னாடி இருக்கிற அவ்வளவு பேரும் சாய் பக்தி எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லா டீமும் அதை ட்ரக் பெடலிங் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது சரி, இவா 2 பேரை நீ எப்படி போக விட்டா? இல்ல நீ அவன் ட்ரக் பெடலிங் பண்ணானா இது எங்க போலீஸ், ராஜஸ்தான் போலீஸ் கேஸ், அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான், அனுப்ப விட மாட்டேன்னு ஏன் சொல்லல? Why did you allow them to escape? Why did they allow them to escape? பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போனாங்க, அவங்களே கடத்தினாங்க, அவங்களே வந்தாங்க. சோயப் அக்தர் மாதிரி 2 பேரை வந்து பாகிஸ்தான் எம்பசியே அட்மிட் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அவங்களோட 2 பேரை கண்ணில் காட்டிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 15 பேர்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்கிறது உங்களுடைய சார்ஜா? அது மட்டும் இல்லை, 2 சார்ஜஸ். ஒண்ணு, மத்த 15 பேரை மறைச்சிட்டாங்க, அல்டிமேட்லி சத்தியம் வெளியில வரும். அதே அந்த 15 பேர்னால தான் அந்த பாப் உல்மர் வந்து 8 மாசத்துல வேர்ல்டு கப்ல அவன் சஸ்பிஷியஸ் சர்கம்ஸ்டான்ஸ்ல அடிச்சிட்டான். இந்த பசங்களால எல்லாம் அடிச்சிட்டாங்க. தட் இஸ் ஒன். 2வது சார்ஜ் என்னன்னாக்க, 2வது குற்றச்சாட்டு என்னன்னாக்க, அவன் ஒரு ஆளா இருக்கட்டும், அவன் ட்ரக் பெடலிங் பண்ணி கடத்தல் பண்ணினான்னாக்க பாகிஸ்தான் ஹை கமிஷனர் எப்படின்னு அவனை கூட்டின்னு போக விட்டேன். உன்னோடு போலீஸ், ராஜஸ்தான் போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க வேண்டாமா? நம்ம நாட்டுக்குள்ள கடத்தல் பொருள் வந்துருக்குனாக்க நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் ஆயிடுது. நான் தானே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என் வீட்டுல யாரையும் வந்தா பக்கத்து வீட்டு வாரம் வந்து கூட்டிட்டு போகலாம், இல்ல நான் அவன் அனுப்புறேன், அவன் இந்த மாதிரி திருஷம் பண்ணிட்டான்னு கூட்டு போக முடியுமா? இங்க ஐபிசி இருக்கு, இங்க NDPS ஆக்ட் இருக்கு, அதுபடி சார்ஜ் பண்ண வேண்டாமா? அத பர்சனல் கன்சம்ஷன் சொல்லி என்னமோ போட்டு இவன் வந்து ஜால்ரா கொடுத்து அவனை அனுப்புறான். அதெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயம் அந்த பாகிஸ்தானோட சேர்ந்து ஜால்ரா போட்டிருக்கான். நீங்க சொன்னீங்க 2006 மாலேகாம் பிளாஸ்டுக்கு பிறகு அந்த லோக்கல் ஏஜென்சி வந்து, அதாவது ஸ்டேட் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து ஒரு 1 வீக்குக்குள்ள அந்த கேஸை வந்து உடனே வந்து மாத்தி விட்டாங்க. அது வந்து டெல்லி 2008 கேஸ், 2006 கேஸ், 2006 கேஸ்லயும் அலே ஹதீஸ் தான், 2008லயும் அலே ஹதீஸ் தான். அது வந்து நேரடியாக வந்து மாற்றி விட்டாங்க. அது வந்து அந்த அவ்வளோ குயிக் டைமில் மாற்றுறதுங்கிறது பாசிபிள் இல்லை. ஏன்னா அதை வந்து கன்ஃபஷனுக்கு, அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அந்த கன்வர்ஷனுக்கே வந்து இட் வில் டேக் மச் டைம். அது வந்து எப்படி டக்குன்னு மாற்றினாங்க. ஸோ வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வாண்டட் டு டேக் ஓவர் தட். நம்ம உள்ள வந்து அதை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான ஆக்டிவிட்டி. அதான் ஏடிஎஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க.
ஏன்னா அவங்க வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்காமல் ஏடிஎஸ் விசாரிக்கணும்னு விரும்புனாங்கன்னு. பட் யூ நோ தட் ஏடிஎஸ்ங்கிறதே ஆன்டி டெரர் ஸ்குவாட் தான். அவங்க விசாரிக்கிற ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஒரு பிளாஸ்ட் நடக்கிறது, என்னமோ பிளாஸ்ட், சிலிண்டர் பிளாஸ்டா கூட இருக்கலாம். கோயம்புத்தூர்ல சிலிண்டர் பிளாஸ்ட் தான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது என்னன்னு. இல்லை, அதைத்தான் நான் காயின் பண்ண வந்தேன். இங்கே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் லாஸ்ட் ரெஜிமில் வந்து ஜமேஷா புபின் வந்து காரில் வந்து போனபோது அந்த பிளாஸ்ட் வந்தபோது இமிடியேட்டாக த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேண்டட் இட் ஓவர் டு சிபிஐ, என்ஐஏ. ஸோ அதை வந்து நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி கொடுத்தீங்கன்னு நீங்கள் அது டவுட் பண்ண முடியாதுல்ல. அந்த நான் சொல்றது கிடையாது, முதல்ல லோக்கல் போலீஸா எல்லாத்துக்குமே அஸ்டன் பண்ணும். எஸ் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். லோக்கல் போலீஸ் முதல்ல எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கிரைம் சீன் எல்லாம், அதுக்கப்புறம் அவர் இது வந்து டெரர் அட்டாக்கா இல்லையான்னு டிசைட். நான் மட்டும் சொல்லலை, அந்த ஐஜி ரூரல் நாசிக் வந்து அவரும் சொல்லியிருக்காரு இந்த விஷயம், PK ஜெயின். அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணுவா, இல்லை ஒரு பேப்பர், ஒரு அப்ரூவல் வாங்கணும். அந்த இது வந்து ஆஃபீஸ் ஒர்க், இது இன்வெஸ்டிகேட் 24x7 வேலை பண்ணாது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல. எல்லாம் நம்மள மாதிரி 2 அக்டோபர் நவராத்திரி லீவு எல்லாம் வருது 5 நாள். அதுக்குள்ள அவன் 8 நாளுக்குள்ள ஏடிஎஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணான். 29 ராத்திரி நடந்தது, 30 1ஆம் தேதி தான் அவன் கனெக்ட் பண்ணிருப்பான் டெரர் அட்டாக். அப்புறம் அதை எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை எடுத்து கொலேட் பண்ணி அப்புறம் அனுப்பணும். அந்த அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிசிஷன் வரும், அதில் ஒரு நோட்டிபிகேஷன் வரும், ஏடிஎஸ் இஸ் டேக்கிங் ஒரு 5 நாளாவது ஆகாத மினிமம். அதில் 3 நாள் லீவ் ஆயிடுச்சு, 5 ஒர்க்கிங் டே அவன் கொடுத்துட்டான். அந்த சரி 5 அக்டோபர் எடுத்தாலுமே 20 நாளுக்குள்ள ஒரு சர்விங் ஆர்மி ஆபீசர், 25 நாளுக்குள்ள சர்விங் ஆர்மி ஆபீசரை எப்படி அவன் அரெஸ்ட் பண்ணா? அதுக்கு ப்ரீ அரெஸ்ட் சாங்ஷன் வேண்டாமா? அது யாரு கொடுத்தா? அதே மாதிரி வாழ்க்கை என்ன எவிடன்ஸ் இருந்து அரெஸ்ட் வந்து இன்னும் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஷோ பண்ணது 3 நவம்பர். கர்னல் புரோஹித்தை வந்து அவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கமாண்டன்ட் சீஃபாக கூட வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர். பாகிஸ்தான் அவர் வந்து விரும்பல, அதனால வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. இன்னும் கூட பாகிஸ்தான் விரும்பல தான். பட் இன்னைக்கு அவங்க வந்து பிரிகேடர் ஆயிட்டா, மேபி மேஜர் ஆனா கூட பாருங்க. அதை நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒரு பிளான்டட் அட்டம்ப்ட், அவருடைய குரோத்தை விரும்பாமல் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப யங் ஏஜ், ரொம்ப பிரில்லியன்ட். அவர் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த அடி அடித்து 24 hours விடிய அடித்து அவர் எப்படி நடக்கிறாருன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி அவர் வந்து அடித்து தாக்கியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. பட் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது, நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். அதாவது மாலேகாவில் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஸ்விஃப்டாக ஒரு ஆக்ஷன் பண்ணீங்க, ஏடிஎஸ்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. 26/11 ஏன் டிலே பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ஒரு 26/11 ரெஸ்பான்ஸ் வாஸ் டிலேட். எஸ், ப்ளீஸ் பி வெரி ஷூர் அபவுட் இட். 26/11 ongoing terror attack response was delayed. Yes. Idilla investigation was transferred with a lot of rapidity to ATS. I don't know how much of evidence was collected. அந்த மாதிரி rapidity இல்லாம நல்ல பண்ணியிருந்தான்னாக்க இந்த மாதிரி கன்க்ளூஷன் வந்திருக்காது. அவன் எவிடன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அவனுக்கு டைம் கிடைச்சிருக்கும், நல்ல அக்விட்டல் ஆயிருக்காது. ஸோ 2 சைட்லயும் அவன் தான் அடி வாங்கினான். ஆனா 26/11 என்னாச்சு, டிலே பண்ணதுனால மேஜர் உன்னிகிருஷ்ணன் போனார். அந்த 30 நிறைய என்எஸ்ஜி ஜமாத் they lost their life. Apart from that, 166 people died. Yes. Because of the delay. I don't know how much could have been saved. Or the energy reached around 12 noon or 1 o'clock or 1 a.m. or 2 a.m. midnight or whatever. But it reached the hotel very late. And by that time, they had consolidated their position. So that நுழையும் போதே 30 பேர் கட்டி விழுந்தது. இன்னும் கமாண்டோ இருக்காரு, இங்க டெல்லியில தான் சுத்தி வர்றாரு. உள்ளுக்குள்ள போகும்போது அவன் எங்கெங்க ஃபயரிங் வருதுன்ட்டு இதெல்லாம் 26/11 ரெஸ்பான்ஸ் வாஸ் டிலேட். ஆனா மாலேகாவ்ல இன்வெஸ்டிகேஷன் ரேபிட்லி டிரான்ஸ்ஃபர். how much time? பிகாஸ் அது வந்து பேப்பர் ஒர்க். இங்க பேப்பர் ஒர்க், இங்க ரெஸ்பான்ஸ், கரண்ட் ரெஸ்பான்ஸ். அங்க ஃபயரிங் வரும்போது நம்ம கவுண்டர் அடிக்கணும். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. ஆப்வியஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அபினவ் பாரத் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனை திரும்ப ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை திருப்பி ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க
அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க, அது எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு, எப்படி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு. அந்த அபினவ் பாரத்ங்கிறதுமே கூட காங்கிரஸ் கவர்மெண்ட்டே ஒரு பொலிட்டிக்கல் பிளான்டேஷன் தானா? அதுக்கு அதை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இருக்கலாம்ட்டு. ஏன்னாக்க அந்த அபினவ் பாரத் 2005 ரிவைவ் ஆன போது காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் என்சிபி கவர்மெண்ட், ஸ்டேட்லயும் அவங்க தான், சென்ட்ரல் அவங்க தான். ஆமா, சேரிட்டி கமிஷனர் தான் அங்க கிளியர் பண்ணாங்க. ரொம்ப ரேபிடா கிளியர் பண்ணாங்க, வித்தவுட் டிலே கிளியர் பண்ணாங்க. நீங்களும் நானும் ஒரு என்ஜிஓ ரிவைவ் பண்ண போய் பார்த்தாக்க, ஒரு சேரிட்டியை ரிவைவ் பண்ண பார்த்தாக்க 6 மாசம் மினிமம் எடுக்கும். அது சரி. அப்ப அந்த ஹிமானி சாவர்கர்ல அப்புறம் வந்தவன் ரிவைவ் ஆகி ஒரு 5-6 மாசம் கழிச்சு ரெக்ரூட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நாங்க ரிவைவ் பண்ணிட்டோம். ஒரிஜினலா யாரு பண்ணினா அது யாரு தெரியாது. அங்க நிறைய பணம் வர ஆரம்பிச்சது. அந்த பணம் எங்கேருந்து வந்தது அது ஒரு கொஸ்டின். அப்புறம் அவளை இந்த மாதிரி மோஸ்ட்லே ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அவளை தப்பெல்லாம் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுல அவளோட சாவர்கர் ஃபேமிலியெல்லாம் ரெக்ரூட் பண்ணி இன்வால்வ் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவ அபினவ் பாரத் கெட்டவன், அபினவ் பாரத் கெட்டவன் கத்த ஆரம்பிச்சான். ஸோ அத மாதிரி ஒரு பேட்டர்ன் உண்டு, அதுல சந்தேகம் உண்டு. அந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட்ல நீங்க ஆரிஃப் கஸ்மானி அவர் பாகிஸ்தானுக்கான கைக்கூலியா இருந்து செயல்பட்டு அவர் தான் இதை பண்ணாரு. ஆனால் தென் கவர்மெண்ட் இது ஹிந்து ஆக்ட்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வி ஹாவ் அ கிளியர் பிக்சர் தட் வாஸ் டன் பை தெம் ஒன்லி. அதில் அவங்க அன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் தப்பாக டீல் பண்ணியிருந்தாங்கன்னு வி ஆர் ஹேவிங் எ கிளியர் பிக்சர் நவ். பட் தென் அந்த சம்பவம் நடந்தபோது கவர்மெண்ட் ஜென்யூனாகவே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முஸ்லீம் ஏன் ஒரு முஸ்லீமை கொண்டிருப்பான், அதனால் ஒரு ஹிந்து ஆக்டாக இருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சில் அந்த அப்ரோச்சில் ஒரு ஜென்யூனிட்டி இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம உங்களுக்கு தெரியும், கனடாவில் நிஜார் கொலை வழக்கில் இந்தியன் கவர்மெண்ட் தொடர்பில் இருக்குன்னு கனடியன் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். நம்ம ரிபியூட் பண்ணோம். அப்போ இன்னைக்கு அதில் ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இன்டென்ஷனல் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்போ ஒன்று ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அதில் இன்புட் இருந்தது, அதை நிறுத்திருக்கலாம். பட் அது ஒன்றும் பண்ணலை. பிகாஸ் ஆஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் டெல்லியில ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து அந்த ஆரிஃப் கஸ்மானி கிளம்புனது அவனுடைய ஒரு ஒர்க்கர், அவன் அதுல ஏறுறாங்கிற இன்புட் இருந்தது நமக்கு. அவன் அந்த ட்ரெயின்ல போறான், அவன் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி இருக்குங்கிற இன்புட் இருந்தது. ஆனா அவனை ஸ்டாப் பண்ணல இல்லையா சார்? அவனை ஸ்டாப் பண்ணல. எவ்வளவு வழி இருந்தது, அது விசா வெரிஃபிகேஷன், இமிகிரேஷன்காரன் ஸ்டாப் பண்ணிருக்கலாம், எங்கேருந்து வேணா பண்ணிருக்கலாம், அது பண்ணல. இல்லதான் அது நான் கேட்குறேன். அதுல இந்த இன்புட் இருந்தது தான் காரணம். நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அப்படி தப்பா பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது பிளான்டடா தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிளான்டடா பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பண்ணாங்க. அடுத்த 2 நாள்ல 1 வாரத்துக்கு ஒரு 14 டேஸ்ல அந்த அவ்வளவு பாகிஸ்தானி அக்யூஸ்டே எடுத்து அனுப்பிச்சிட்டான், டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டான் பேக் டு லாகூர். பெரிய இன்ட்ராகேஷன் கூட பண்ணல. 3 நாள்ல வெளியில, 4 நாள்ல வெளியில எல்லாம் 10-12 பேர் டக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ சம்ஜோதா எக்ஸ்பிரஸோடைய அக்யூஸ்டுகள் நிறைய பேர் பாகிஸ்தானிஸ், அவங்களையும் கைது பண்ணப்பட்டாங்க. அவங்க வித்தின் 14 டேஸ் அவங்க எல்லாருமே பெயில் வாங்கி வெளியே வந்துட்டாங்க. சார்ஜ் நாட் சஸ்டைனபிள் என்னமோ பண்ணி அவங்க வெளியில அனுப்பிச்சாங்க. அவன் என்ன எழுதினாலும் தெரியாத ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான், ஸ்டேட் போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணிச்சு. They were all sent back to சேஃபா அவங்க பாகிஸ்தான் போய் சேர்ந்துட்டாங்க. பட் அவங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு, அவங்க தான் அந்த கிரிமினல் அப்படின்னு இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்குதா? அன்னைக்கு அவங்கள ஒரு கான்ஸ்பிரசில வெளியே பண்ணிட்டாங்க. Now do we have any proof that only those people did that? அது இன்னும் அது ஆரிஃப் கஸ்மானி சொன்னதை கேட்டாதானே நம்ம. இது என்னன்னாக்க, இவர் ஆரிஃப் கஸ்மானிக்கு ஐஎஸ்ஐ கான்ட்ராக்ட் கொடுக்கிறது. ஆரிஃப் கஸ்மானி இஸ் பாகிஸ்தானி ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட்டோட ஹெட். இவன் பணம் கொடுறான், இதை போய் பண்ணிட்டு வான்ட்டு இவன் பண்ணிடுறான். அதுக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எங்க ஹிந்து தான் பண்ணிருக்கான்ட்டு. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அவன் அமெரிக்கால போய் கத்திட்டு வரான், ஐயோ நான் தான் பண்ணினேன். பாகிஸ்தான் கவர்மெண்ட் இல்லை, இது ஹிந்துஸ்தான் பண்ணிருக்கா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து.
அதனால உனக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு ஐஎஸ்ஐ சொல்லிட்டாங்க. that goes without saying. சொல்லவே வேண்டாம். இதனாலதான் this was the background. நீங்க இன்னொரு வரி ஒன்று சொல்றீங்க. அண்டு தென் ஹோம் மினிஸ்டர் பி சிதம்பரம் வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு சப்போர்ட் த பாகிஸ்தான் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்றீங்க. இதுல நேற்று கொடுத்த நீங்க அந்த ஏஎன்ஐ பேட்டியில எந்த கண்டெக்ஸ்ட்ல? அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து யுவர் டாக்கிங் அபௌட் த டோசியர் அண்ட் சிபிஐ. எந்த கண்டெக்ஸ்ட்ல? நீங்க சொல்ற அந்த உங்களுடைய டோசியர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சிபிஐ கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க. அதனாலதான் அதுதான் அந்த 2 பேர் வேணும்ட்டாவது தப்பா அதை கிரியேட் பண்ணி அந்த அவ்வளோ டோசியர் கிரெடிபிலிட்டியை ஃபினிஷ் பண்ண. ஆமா. ஸோ வந்து அந்த டாசியரை மாற்றி சிபிஐ மூலமா பண்ணது மூலமா திரு சிதம்பரமுடைய ஆக்டிவிட்டியில பாகிஸ்தான் தான் எல்லா தப்பும் பண்ணுச்சுங்கிற ரெக்கார்டை நாமளே மறைச்சிட்டோம் அப்படின்னு ஆயிருதா? அந்த மாதிரி ஆயிடுது. நம்மளோடு கொடுத்த டோசியரோட கிரெடிபிலிட்டி இது அசல் இல்லை, இல்ல தப்புலாம் நிறைய இருக்கலாம்னு ஒரு டவுட். அவ ஒரு எஸ்கேப் ரூட். எஸ் ஐ காட் இட் சார். ஸோ வந்து அதுக்கு வந்து அதுக்கான அந்த அவங்க எஸ்கேப் ரூட் கொடுக்கறதுக்கான வழியை சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் இருந்தபோது ஏற்பாடு பண்ணிட்டாங்க சார். நான் என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின் சார், டு சம்மரைஸ் ஆல் திஸ் சார், மாலேகாவ், சம்ஜோதா, 26/11 இதை மாதிரி இன்னும் நிறைய டெரர் அட்டாக்ஸ், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்சு நடந்தது. அவங்க நினச்சிருந்தா தடுத்திருக்கலாம். இதில் வெறும்னா பாகிஸ்தான் ஹேண்ட் மட்டும் இல்லை, இந்தியன் பொலிட்டீஷியன்ஸோடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. தே வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் தட் தெர் இஸ் சம்திங் கால்டு ஹிந்து டெரர். ஒன்லி தென் தே வில் கெட் அ பொலிட்டிக்கல் மைலேஜ் இன் இந்தியா. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து யாரோ அந்த வெளிநாட்டு கைகள் வந்து திருமதி சோனியா காந்தியை ரீச் பண்ணுறாங்க. சோனியா காந்தியோடைய உத்தரவின் பேரில் திரு திக்விஜய் சிங், சிதம்பரம் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் வேறு இடத்துல வேறு ரோல் ப்ளே பண்ணுறது மூலமாக ஒட்டுமொத்தமாக ஹிந்து டெரர் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதன் மூலமாக நமக்கு பொலிட்டிக்கல் மேனேஜ் கிடைக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அதோடைய ஹைகமாண்ட் அதில் வந்து திரு சிதம்பரம், திக்விஜய் சிங் இவங்கெல்லாம் அதில் ரோலாக இருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுவும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த பையன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் போய் யுஎஸ் அம்பாசடர் சொல்லுறது ராகுல் காந்தி எங்களுக்கு ஹிந்து டெரர் தான் பயம் ஜாஸ்தி, லஷ்கரே தொய்பாவும் ஜமாத்தாவும் நல்லவா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போய் கொடுத்து. இட்ஸ் ஆல்சோ மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட் ஆன் பிரஸ். இவ்வளவு அவ வந்து அங்கே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். சோனியா காந்தி வந்து டைரக்ஷன் கொடுத்தா, இங்க பையன் வந்து இங்க மார்க்கெட் பண்ணியிருந்தா, இதான் ஹிந்து டெரர் தான் எங்களுக்கு பயம், ஹிந்து டெரர் தான் பயம். கடைசியில என்னாச்சு, 2-3 வருஷம் முன்னாடி சுஷீல் குமார் ஷிண்டே கன்ஃபஸ் பண்ணார், நான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் இந்து டெரரையே சொன்னேன், இல்லாட்டக்கு அப்படி ஒன்றும் கிடையாதுன்ட்டு. நான் மட்டும் இல்லை, இப்போ அவரும் சொல்றாரு. ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் அப்போ அந்த காலத்து. ஸோ அதெல்லாம் நீங்க சொன்னபடி சம பண்ண மாதிரி இதுதான். ஏதோ ஒரு ப்ரெஷருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா சார்? பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர்னு சொன்னாரா சார்? பொலிட்டிக்கலி இட் வாஸ் செட் ஃபார் சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்னமோ சொன்னார். அதாவது ஹிந்து டெரருங்கிறத நான் வந்து இன்டென்ஷனாக சொல்லலை, அது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக சொல்லிட்டேங்கிற சென்ஸில் சொல்லியிருக்கிறார். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ டைரக்டிங்கான அட்டாக்ஸ்லாம் சொன்ன பிறகும், சார்ஜஸ்லாம் வச்ச பிறகும், அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிட்டீங்க, ஹிந்தியில் புக் எழுதிட்டீங்க, தமிழில் சொல்லிட்டீங்க, இன் ஆல் த லாங்குவேஜ் நீங்கள் சொன்ன பிறகும் யாருக்காவது டவுட் இருந்தால் கூட தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மராட்டியில், ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில், இன் ஆல் மல்டி லிங்குவலாக நீங்கள் வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறமும் காங்கிரஸோடைய டீப் சைலன்ஸ் இது வந்து என்ன காட்டுது சார்? அவளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் போனாக்க. அது அவளுக்கு புத்திசாலிலாம் நிறைய இருக்காங்க அங்கே. அவங்களுக்கு தெரியும் திறந்தானே, இதை ஜாஸ்தி திறந்தானே இதை விட ஜாஸ்தி கட்டப்படுறது உண்டு. அந்த பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு சைலன்ஸ். அதனால தான் they are confronting with silence. தேங்க்யூ வெரி மச் மணி சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் எங்களோட கருத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்தியாவோட பெருமை, தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் நாட்டு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். உங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் வேணும், நேயர்கள் ஆசீர்வாதங்களும் வேணும். நாங்களாம் ரொம்ப குட்டி பிள்ளைகள் சார், உங்களெல்லாம் பார்த்து வளர்ற சின்ன பிள்ளைகள். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே.